வெல்கம் டு நாவின் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பழ போண்டா. அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாழைப்பழ போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 வாழைப்பழம், எந்த பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் கோதுமை மாவு. இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுலேயும் இந்த செவ்வாழைப்பழம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அந்த மாதவிடாய் பிரச்சனை, குழந்தை இன்மைக்கு இதெல்லாமுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த வாழைப்பழத்தை ஒரு ஃபோர்க்கு வச்சு நீங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க. இன்னுமே நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பழத்தை இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் நான் 1/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பழம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சர்க்கரை குறைவாக சேர்த்துக்கலாம். இல்லை பழத்தில் இனிப்பு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சர்க்கரையும் பழமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த விதமான தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. இந்த பழத்துலேயும் சர்க்கரையிலையும் இருக்கிற ஈரப்பசையே போதும். ஸோ இதை நீங்கள் தண்ணி விடாமல் இதில் இந்த கோதுமை மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் எந்த தண்ணியுமே சேர்க்கலை. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு குக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சோடா உப்பு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த சோடா உப்பு சேர்க்கும்போது உங்களோட போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் இதில் சமையல் சோடா சேர்க்குறேன். போண்டாக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு என்ன சூடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த மாவுலேருந்து எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் போட்டுக்கலாம். நான் சின்ன சின்னதாக போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த போண்டா நல்லா வெந்து பொன்னிறமாக வரணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இந்த போண்டாவை வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டுடலாம். இது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப சத்தானதும். இதில் நம்ம வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, கோதுமை மாவு எல்லாமே ஆரோக்கியமான பொருளாக தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். அதிகமாக நம்ம எதுவுமே வெளியிலேருந்து வாங்கக்கூடிய பொருள் இல்லை. இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செஞ்சுருக்கோம். இப்போ இதெல்லாமே வெந்து நல்லா பொன்னிறமாக இருக்குது. இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்மளோட சுவையான ஆரோக்கியமான வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.